ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜர் நூற்றந்தாதி 61ஆம் பாசுரம். எம்பெருமானாரின் குணங்களின் வைபவம் எப்படி இருக்கும் என்று கேட்க அதை விவரித்தருளுகிறார். கொழுந்து விட்டு ஓடிப்படரும் வெம்கோள் வினையால் நிறையத்து அழிந்த எட்டேனை வந்து ஆட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தொழும் தவத்தோன் எம் ராமானுஜன் தோல்புகழ் சுடருமிக்கு எழுந்தது அத்தால் நல்லதிசயம் கண்டது இருநிலமே. புகுந்து தத்தளிக்கும் சம்சார சேற்றிலிருந்து நம்மை கை தூக்கிவிட்டு அடுத்து யாரை தூக்கிவிட வேண்டும் என்று ஓயாமல் தேடும் ராமானுஜனால் இந்த பூமியே பெருமை பெற்றது. எம்பெருமானுக்கும் பெருதற்கரியவர்களாய் எப்பொழுதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கும் முனிவர்கள் தம் திருவடிகளிலே வந்து வணங்கும்படி இருப்பவராய் பிரபத்தி என்னும் பெரிய தவத்தை உடையவரான நமக்கு சுவாமியான எம்பெருமானாரின் கல்யாண குணங்கள் மேன்மேலும் கிளர்ந்து விரைந்தோடி பரவுவதாய் இருக்கும் அந்த குணங்கள் குரூரமாய் பிரபலமாய் இருக்கும் கர்மங்களாலே எல்லையில்லாத துன்பம் நிறைந்த சம்சாரம் என்னும் நரகத்திலே மூழ்கியிருக்கும் என்னை அடிமையாக்கி கொண்ட பின்னும் அத்தோடே நின்று விடாமல் இன்னமும் இப்படி யாராவது வருவார்களா என்று தேடிக்கொண்டு எழுந்தன.